அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. தர்மம் வலைக்காட்சிக்கும் இதை காணுகின்ற உலகத்தில் உள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு பிரம்மஸ்ரீ மற்றும் நடமாடும் சித்தராகிய அரசு சாமி அவர்களை சந்திக்கிறோம். அப்படி சந்திக்கின்ற போது அவரிடம் ஒரு முக்கியமான கேள்வி, சாதாரணமான கேள்வி அல்ல, அந்த முக்கியமான கேள்விக்கு அவர் பதில் கூறுவார். அந்த முக்கியமான கேள்வி என்னவென்றால், உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் அனைவருக்கும் வரக்கூடிய உடல் பிணி, உயிர் பிணி, மனப்பிணி எல்லாவற்றையும் நீக்கி இன்பமாக வாழ்வதற்கு என்ன வழி ஐயா? இதை பற்றி விளக்குங்கள் ஐயா. அருட்பெருஞ்சோதி. வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. தர்மம் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அதே நேரத்தில் உலக பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஜி. குமார் ஐயா அவர்கள் அற்புதமான கேள்வியை பொதுமக்களுக்காக கேட்டிருக்கிறார். என்னவென்றால், அதாவது உலக பொதுமக்கள் அனைவரும் இன்றைக்கு நோய் இது மாதிரி பல பிரச்சனையோடு இருக்கிறாங்களே, இதுக்கு என்ன வழின்னு கேட்டுக்கிறாரு. என்னுடைய வள்ளல் பெருமானுடைய அருளால் என்னுடைய அனுபவ கருத்தை இந்த உலக மக்களுக்கு பறைச்சாட்டணுன்றது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த துன்பத்துக்கு காரணமே என்னென்னா, பிறர் உயிர் மீது நாம் அன்பு செலுத்துறதில்ல. அப்போ இதை விட மெயின் பார்த்தீங்கன்னாக்கா, மாமிச உணவை சாப்பிட்றத தவிர்த்தோம்னா நாம் வாழ்வில் எல்லா நிலையும் அடையலாம். எப்படி இதை சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கருத்துக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம குழந்தை இருக்குது, அது ஒரு சிறுத்தை தூக்கின்னு போனால் நம்ம எவ்வளோ மனம் வருத்தப்படுவோம், அதை நினைக்கணும். சரி, ஒரு இது மாதிரி ஒரு மிருகம் தூக்கின்னு போனால் நம்ம எப்படி வருத்தப்படுவோமோ, அதுபோல் இப்போ நீங்கள் சாப்பிட்ற ஆடோ ஏதோ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, அந்த ஆடே நம்ம குழந்தைய கடித்தா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? அப்போ உங்களுக்கு எவ்வளோ மன வருத்தம் இருக்கும்? அதுபோல் தானே அந்த உயிருக்கு அதோட வருத்தம் இருக்கும். அந்த வருத்தம் இல்லாமல் நாம் எல்லாமே நம்ம உயிர் போல் நம்ம நினச்சி இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தோம்னா, முதல் மாமிச உணவை மனிதராக நாம் உண்ணக்கூடாது. அப்படி நாம் தவிர்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெறலாம். அதுக்காக இதை விடுங்க. ஏன்னா நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த மதம் ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா எல்லா மதத்துலேயும் எல்லா ஜாதிலையும் சத்தியமும் உண்மை தான் சொல்லியிருக்குது. அதனால் இது இருந்தாலும் நம்மளுக்குள்ள ஒரு விஷயத்தை நம்ம அனுபவபூர்வமாக சிந்தித்து பார்க்கணும். எப்படி இது நல்லதா கெட்டதா அப்படின்றது. அப்படி சிந்திக்கும் போது நமக்கு தெரியும். அப்போ நல்ல விஷயத்தை நாம் சிந்தித்து நம்ம வாழ்க்கையில் பெற்று வாழ்ந்தோம்னா நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும். அதில் அடிப்படையாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா, மாமிச உணவை சாப்பிட்றது ரொம்ப தவறு. அப்போ அந்த தவறு வராமல் இருந்து நம்ம வாழ்க்கையில் நிம்மதி, நோய் இல்லாமல் வாழணும், இது போல் கடன் தொல்லை இல்லாமல் வாழணும், ஒற்றுமையாக இருக்கணும். இது மாதிரி குணங்கள்லாம் வரணும்னா நம்ம மாமிச உணவை சாப்பிட்றதை தவிர்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெறும் அப்படின்றது என்னுடைய அனுபவ கருத்தை உலக மக்கள் அனைவருக்கும் இதை பகிர்ந்துக்கணும்னு ஆசை. இன்றைக்கு அற்புதமான கேள்வி ஜி. குமார் ஐயா கேட்டிருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் உலகமெல்லாம் ஓங்குக. நன்றி, வணக்கம். ஐயா ரொம்ப அழகாக சொன்னார். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வரக்கூடிய பிணிகள் அனைத்தும், அது எந்த பிணியாக இருந்தாலும் சரி, இந்த பிணிகள் வராமல் இருக்க வேண்டும் என்றால் உலக உயிர்களை கொன்று தின்னக்கூடாது என்று ரொம்ப அட்டகாசமாக விளக்கி சொன்னார். இதை புரிந்து கொண்டு எல்லோரும் தங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து நீங்கள் நலமாக வாழ எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.